அன்புக்குரிய சகோதரர்களே, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலான 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் அந்த பாடத்தில் நீதித்துறையின் ஊழல் என்கிற தலைப்பில் புதுசாக ஒரு பாடத்தை சேர்த்துருக்குறாங்க. இதை உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீதித்துறையின் ஊழல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சேர்க்குறீங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல பார்க்குறீங்க? நீதித்துறையை பற்றியான ஒரு தவறான பிம்பத்தை மாணவர்களுக்கு உருவாக்க பார்க்குறீங்களா? இந்த பாடத்திட்டத்தை புதுசாக சேர்த்தது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் சுமோட்டோவாக உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை பதிவு செய்து இந்த பாடத்திட்டத்தை சேர்த்தது யார்? நீதித்துறையில் ஊழல் அப்படிங்கிற பாடத்திட்டம் ஒன்று புதுசாக சேர்ந்துருக்கு. இந்த பாடத்திட்டத்தை புதுசாக சேர்த்தது யார்? எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், பதில் சொல்லணும். இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தம்முடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. புதுசாக விநியோகிக்கப்பட்ட அந்த புத்தகங்கள் எல்லாம் திரும்ப பெறுங்கள், புத்தகம்லாம் விநியோகிக்கப்படக்கூடாது, மாணவர்களுக்கு இந்த புத்தகத்தை விநியோகிக்கக்கூடாது என்று தம்முடைய மறுப்பையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ததற்கு பிறகு மத்திய அரசு இல்லை தவறு நடந்துச்சு, மிஸ்டேக்கு, நாங்கள் வேணும்னே இதை பண்ணல, இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று வருத்தமும் தெரிவித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு பிரதமரே கண்டித்ததாகவும் பத்திரிகைகள் எழுதுகிறது. யாருப்பா இதை சேர்த்தது? இப்படிலாம் சேர்த்து 8ஆம் வகுப்பு பிள்ளைக்கு என்ன சொல்ல பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் தப்பு இது என்று பிரதமரை கண்டித்ததாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகிறத பார்க்கணும். இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நீதித்துறையில் ஊழல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டு உச்சநீதிமன்றம் இல்லை, நாங்கள் ஊழலை பண்ணலையே, இந்த சப்ஜெக்ட் எதுக்கு நீங்கள் மக்கள் மத்தியில் சொல்லி நீதிமன்றத்தின் மீதான கண்ணியத்தை குலைக்கிறீர்கள்? இது அவர்களுடைய பார்வை. ஆனால் சாமானிய மக்களின் பார்வை, நீதித்துறையில் ஊழல் இருக்கிறதோ இல்லையோ, நீதித்துறையில் நீதி இல்லை, அவர்கள் வழங்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகளில் நீதி இல்லை, பாரபட்சம் இருக்கிறது, அரசுக்கு பணிந்து தீர்ப்பு சொல்வதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது என்று சாமானிய மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அந்த இரண்டு பார்வையை ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். இதில் நாம் கவனிக்க வேண்டியது மற்றும் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்கிறீங்கல்ல, எங்கள் கண்ணியத்தையே சீர்குலைக்கிறீங்க, அதான கருத்து. யாரும் இதை கம்ப்ளைண்ட் பண்ணலை, யாரும் இதை போய் புகாரா உச்சநீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யலை. உச்சநீதிமன்றமே அதை பார்த்து தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க, கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள். நீதிமன்றத்தின் மீதான கண்ணியத்தை சீர்குலைக்கிறீர்கள், அவங்க இந்த பாடத்திட்டத்தை சேர்த்தது இதில் ஒரு சதி இருக்கிறது, இதில் யார் இருந்தாலும் அவர்கள் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற அளவுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்போ உங்கள் நீதித்துறையை பற்றி களங்கப்படுத்தும் பொழுது வரக்கூடிய அந்த கோபம், அதற்காக நீதி கேட்கக்கூடிய, சரிதானே, நீங்கள் அது தப்புன்னு நினைக்கும் பொழுது நீதி கேட்குறீங்க. இதே மாதிரி பல மக்கள் நாட்டில் பாதிக்கப்படுறாங்களே, விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பழங்குடியின மக்கள், அவர்களின் உரிமை பால்படுத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றம் தமது துறை சார்ந்து ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு கோபம் வருகிறதோ, அதற்காக தாமாக முன் வந்து நீதி கேட்கின்றதோ, இதே அம்சத்தை குரலற்றவர்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாய மக்கள் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கும் உள்ளாக்கப்படும் பொழுது அப்பவும் வரணும். இப்போ கூட பாருங்க, கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சினிமா படத்தை எடுத்து பாகம் 2, ஏற்கனவே பாகம் 1 வெளியாக இருக்கு கேரளாவில், நாடெங்கிலும் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அதன் கருத்து என்ன? முஸ்லிம்கள் இந்து பெண்களை கட்டாய மதமாற்றத்திற்கு ஈடுபடுத்துகிறார்கள், கட்டாய மதமாற்றத்துக்கு ஈடுபடுத்தி அவர்களை எல்லாம் நாடு கடத்துகிறார்கள், சிரியாவுக்கு அனுப்பிடுறாங்க, ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிடுறாங்க என்று ஒரு பச்சை பொய்யை அதில் சொல்லியிருந்தார்கள். அப்போ கேரள அரசு இதை கண்டித்தது. இப்படி எங்கள் மாநிலத்தில் இப்படி நடக்கவே இல்லை, கேரளாவில் நடக்கிற மாதிரி பொழுதும் உச்சநீதிமன்றம் தாமா முன் வரணும், அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரணும். எவ்வளோ ஊடகவியலாளர்கள் குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மாணவர்கள் ஊப்பா வழக்கில் சிறையில் இருக்கிறாங்க, உமர் காலிது, ஷர்ஜில் போன்ற மாணவர்கள் 5 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறாங்க. அவர்கள் குறித்தெல்லாம் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கு உண்டான நீதியை உச்சநீதிமன்றம் பெற்றுத்தர வேண்டுமா இல்லையா? அப்போ பாரபட்சமான பார்வை உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது என்கிற கருத்தை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்